वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதயதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌக்கிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போது அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थ சம்பதமாசுரீம். இப்பொழுது டாக்டர் திரு வு.வே. அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். दम्भोदर्पोऽतिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थसम्पदमासुरीम्. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அவருடைய தெய்வீ சம்பத்னா என்ன, அதனுடைய எக்ஸ்டென்சிவான குணங்களுடைய பெருமைகள் என்ன என்ற விஷயத்தை நாம் கீழே பார்த்தோம். கிட்டத்தட்ட 7 எபிசோட்ஸ், ஆல்மோஸ்ட் 7 எபிசோட்ஸ் கம்ப்ளீட்டாக எதை பற்றி பேசித்து அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் 7 எபிசோட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த அத்தியாயத்திற்கு தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்பதாக சொன்னோம். ரொம்ப இன்னும் நிறைய இன்டெப்த்தாக உள்ளுக்குள்ளே நாம் நுட்பமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் அநேகம் உண்டு. அன்பர்களே, அடியன் வலியுறுத்தி சொல்வது ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட. என்னது, பகவத்கீதை கேட்டாச்சு, நாங்கள் முடிச்சாச்சு, நாங்கள் பகவத்கீதை ஒரு தடவை கேட்டுவிட்டோன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அவ்வளோ தூரம் இல்லை. அது அந்த மாதிரி டக்கு நம்ம ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி பகவத்கீதை இல்லை. பகவத்கீதைன்னு இல்லை, எனி சாஸ்திரியமான விஷயங்கள் இதுவாக இருந்தாலும் சரி. இப்போ தெய்வீ சம்பத்தை சொன்ன பரமாத்மா ஆசுரி சம்பத்தை பற்றி சொல்ல போகிறான். நேற்றைய உபன்யாசத்தினுடைய கடைசியில் ஒரு விஷயம் பார்த்தோம். என்னதுன்னா, விபதிதைரிய மதாபியுதயே க்ஷமா சரசி வாக்படுதா யுதி விக்ரமஹா யசசி சாபிருச்சிர் வியசனம் ஸ்ருதோ பிரகிருதி சித்தமிதம் ஹி மகாத்மனாம். பெரியவாளுடையதான பண்பு எப்படி இருக்கும், மகான்களுடைய பண்பு எப்படி இருக்கும்
அவர்களுக்கு இயற்கையிலேயே பை நேச்சர் பல குணங்கள் உண்டு. இப்போ அர்ஜுனன் எடுத்துக்கோங்க, அவன் பாவம் ஆச்சாரியர் பெரியோர்கள் இவாளெல்லாம் பார்த்தோன்னே பயந்து நடுங்கி போயிட்டான். அநியாயமாக அவர்களை கொல்வதாகிற பாப்பத்தை செய்யப் போகிறோமோ என்னும் வருத்தம், ஒரு பயம் அந்த அர்ஜுனனுக்கு உண்டாகிற்று. அப்புறம் கிருஷ்ணன் அவனை கன்சோல் பண்ணார், கன்வின்ஸ் பண்ணார்னு வச்சுப்போம். நம்ம என்னென்னா, பெரியோர்களை பார்த்தா அவர்களிடத்தில் நாம் பணிவோடு இருக்கிறது பண்போடு இருக்கிறதுன்னு தானே பண்பு போயிடுத்து. இப்போ அவர்களை கேலி பண்ணுறது பேசுறது. இப்போ சமீபத்தில் கூட டிவியில் ஒரு இடத்துல பார்த்தேன், சில பள்ளி சிறுவர்கள் மிஞ்சி போனால் 10th 11th படிச்சுட்டு இருப்பா. அந்த பசங்க ரோட்டில் ஒரே சீட்டி அடிச்சுட்டு அட்டகாசம் பண்ணிட்டு அந்த பசங்க போகிறது. அப்போது ஒரு பெரியவர், கொஞ்சம் வயசானவர், ஒரு 50-55 வயசு இருக்கும் அவருக்கு. என்னடா தம்பிகளா இப்படிலாம் பண்ணுறீங்களே, படிக்கிற பசங்களாம் வந்து இது பண்ணுறீங்களேன்னு அவர் கேட்டுவிட்டார். அவ்வளோதான், இந்த பசங்க அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து அவரை ஹேரஸ் பண்ணி, சொல்லக்கூடாது, அவருடைய வேஷ்டியெல்லாம் அவுத்து அவர் பாவம் நொந்து நூலாக போகிற அளவுக்கு அந்த பெரியவரை இந்த பிள்ளைகள் துன்புறுத்தினார்கள். இதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது? தொலைக்காட்சியில் இது செய்திகளில் தான் வந்தது இது. அதனால் இப்போ துராத்மாக்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பசங்க சாத்விகமான பல விஷயங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. பசங்களுக்கு அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இப்போ மகாத்மாக்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் சுபாவமாக இருக்குது, இப்போ துராத்மாக்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் சுபாவமாக இருக்குது. அது தவிர பழக்க தோஷம்ன்றது மேலே போயிட்டே இருக்குது. இப்போ ஆசுரி சம்பத்தை உடையவர்களுடைய நிலை எது? அவளாம் யாருன்னா துராத்மாக்கள் தான். அவளை மகாத்மாக்கள்னு சொல்ல முடியுமாண்ணா? எல்லா விதத்துலேயும் பரஹிம்சை, பிறரை தூஷிப்பது, பிறரை ஹிம்சிப்பது, அவர்கள் வருத்தமுறும் வகையில் காரியங்களை செய்வது, இதான் அவளுடைய நோக்கம். அகருணத்வம் அகாரண விக்கிரஹ பரதனே பரயோஷிதி ச ஸ்பிருஹா சுஜன பந்து ஜனேஷு அசகிஷ்ணுதா பிரகிருதி சித்தமிதம் ஹி துராத்மனாம். இல்லை, மகாகவிகள் உணர்ந்து எழுதி வச்சிருக்கா. மகாத்மாக்களுக்கு சில லட்சணங்கள் நாம் பார்த்தா மாதிரி துராத்மாக்களுடைய லட்சணங்களை நாம் பார்க்கிறோம். அகருணத்வம் அகாரண விக்கிரஹ, கருணையே கிடையாது அவகிட்ட. அகருணத்துவம், கருணைக்கு வாய்ப்பே இல்லை அவகிட்ட. அகாரண விக்கிரஹா, இன்னொருத்தரிடத்துல மற்றவர்களிடத்துல விரோதம் பாராட்டுவதற்கு அகாரண நிகிரஹா அப்படி வச்சுக்கோங்க. இன்னும் மற்றவரிடத்துல விரோதம் பாராட்டுவதற்கு ஏதாவது ரீசன் இருக்கணுமா? இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ தண்ணியில் மீன் இருக்கு, அந்த மீன் செம்படவனா ஏதாவது துன்புறுத்திட்டா? காட்டில் மான் இருக்கு, அந்த மான் வேடுவனை ஏதாவது துன்புறுத்திட்டா? செம்படவன் மீனை போட்டு பிடிச்சி அந்த மீனை கொடூரமாக கொலை பண்ணி சாப்பிட்றான். அழகாக புல் மேஞ்சன் இருக்கிற மானை வேடன் பானத்தினால் அடித்து அம்புனால் அடித்து வீழ்த்தி அந்த மானை சுட்டு சாப்பிட்றான். அந்த மாதிரி சாதுக்கள் யாருக்கும் எந்த ஹிம்சை பண்ண மாட்டான். அவள் காரியத்தை அவள் பார்த்துட்டு இருப்பாள். நிஷ்காரணமாக எந்த காரணம் இல்லாமல் சாதுக்கள் இடத்துல சில பேருக்கு விரோதம் உண்டாகும். விக்கிரகா, விக்கிரகம்னா விரோதம்னு வச்சுக்கலாம், நிகிரகம்னா அவளை நலியறதுன்னு வச்சுக்கலாம். பரதனே பரயோஷிச்ச ஸ்பிருஹா, தன் சொத்துல ஆசை வச்சா தப்பு கிடையாது சுவாமி. பரதனே, தன் சொத்துல இல்லை மற்றவர்கள் சொத்துல ஆசை. பரயோஷித்திச்ச, அதுக்கு மேலே ரொம்ப முக்கியமான மோசமான ஒரு வாக்கியம். மற்றவர்கள் மனைவியினிடத்தில் ரொம்ப பிரியம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாள். இதெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. பரதனே பரயோஷித்திச்ச ஸ்பிருஹா, பிறர் செல்வத்தில் ஆசை, அதே போல் பிறர் மனைவியினிடத்தில் ஆசை, பிறர் மனைவியினிடத்தில் ஆசை. சுஜன பந்துஜனேஷு அசகிஷ்டுதா, நல்லவர்களிடத்திலையும் உறவுகளிடத்திலையும் அசகிஷ்டுத்துவம், சகிப்புத்தன்மை இல்லாமை, பொறுத்து கொள்ளாமை. எனக்கு யாரும் தேவையில்லை, இவெல்லாம் வாழ வேண்டியதில்லை, எனக்கு இவள் கூடலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இவளுடைய அசோசியேஷன் வேணாம், எனக்கு எந்த ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். சுஜன பந்துஜனேஷு அசகிஷ்டுதா, சுஜனர்களையும் பிடிக்காது, பந்து ஜனங்களையும் பிடிக்காது, சாதுக்கள் பிடிக்காது, சாதுக்களுடைய உபதேசங்கள் பிடிக்காது. ஆச்சாரியர்கள் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லுகிறார்கள் என்றால் நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலேயும் அலட்சியத்தினாலேயும்
அவர்களுடைய ஞானத்தை பெறக்கூடிய தகுதி நம்ம இடத்துல இல்லாததுனாலையும், குறிப்பாக ஆச்சாரிய பக்தி இல்லாததுனாலையும் நாம் என்ன பண்ணுறோம், ஆச்சாரியனை விட்டு ஜம்ப் பண்ணிடுறோம். இப்போ ட்ரெண்டிங் என்ன அப்படி கேட்டால் ஆச்சாரியனை மாற்றிக்கிறது, ஹஸ்பண்டை மாற்றிக்கிறது, ஒய்ஃபை மாற்றிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆகிடுது இப்போ லோகத்தில். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கலாச்சார சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது. கலாச்சார சீர்கேடு இதெல்லாம் என்ன ஆசுர சுபாவம்டா பரமாத்மா ஸ்பஷ்டமாக சொன்னாங்க கீதையில். இதெல்லாம் அசுர சுபாவம்ப்பா. சுஜன பந்துஜனேஷு அசகிஷ்டுதா பிரகிருதி சித்தமிடம் ஹி துராத்மனாம். இந்த தெய்வாசுர சம்பத் விவாக யோகம்னு இந்த 16வது அத்தியாயத்தில் நாம் என்ன பார்த்துட்டு இருக்கோம், தெய்வீ சம்பத்து எப்படி இருக்கும், ஆசுரி சம்பத்து எப்படி இருக்கும். கீழே நாம் 26 குணங்கள் பார்த்தோம். நேற்றைய உபன்யாசவர்கள் நம்ம பார்த்த விஷயங்கள் 26 குணங்கள். அதெல்லாம் தெய்வீ சம்பத். அதுக்கு எல்லாம் விபரீதமாக எல்லாம் ஆப்போசிட்டாக வரக்கூடியது எல்லாமே ஆசுரி சம்பத். தம்பாஹா டாம்பீகம் தான் அதிகமாக இருக்கும். விஷயமே இருக்காது. எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் நாய்ஸ் என்ற அருளியோ. தம்பாஹா தம்பம்ன்றது அகங்காரத்தினால வரக்கூடியது. தனக்கு ஒன்றும் தெரியலேன்னு இன்னொருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவள் பேர் நமக்கு கோபம் வருதை தவிர்த்து உண்மையிலே நமக்கு தெரியலையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்னும் எண்ணம் ஏற்படாது. உனக்கு நீ படித்தது சரியில்லை, நீ தெரிஞ்சது சரியில்லை, இது சரியான வழியில் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப டெக்னிக்கலாக இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்க்கணும், வெறும் ஒரு பங்கியை சேவிச்சுட்டு பங்கிக்கு மேலே அர்த்தம் சொல்ல போகிறாதுப்பா, நல்லா உள்ளுக்குள்ளே ஆழமாக அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னா சொல்கிறவா பேரில் தோஷம் வருது நமக்கு. அப்புறம் பகட்டான காரியங்களை நம்ம பண்ணுறோம். மற்றவர்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும்னு ஒன்று சொல்கிறேன் எனக்கு. யாரும் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட மாட்டா, யாரும் நம்மளை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணாலும் நம்ம அவளுக்கு ஹிருதயத்தில் நம்ம பேர நல்ல பிரீத்தி கிடையாது. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக திருப்திப்படுத்துவதற்காக நம்ம வாழ்க்கையை நடத்தினோமேனால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு திருப்தியாக இருக்கவே இருக்காது. நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது இருக்கவே இருக்காது. அதுதான் பிரச்சனை. ஆனால் தம்பாகான்ற முதல் குணமே சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் 5வது அங்கத்தில் அற்புதமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற தம்பம்ன்றதான ஒரு கேரக்டருக்கு. டாம்பீகம். இன்னைக்கு கல்யாணம்லாம் நடக்கிறது. கல்யாணம் எப்படி நடக்குது, டமுக்கு டப்பா டியாலோன்னு டான்ஸ் ஆடிதுன்னு டிஜே, டி ஃபார் தம்பம், டி ஃபார் டிஜே, இதுக்கு தான் கல்யாணம் நடக்கிறது. இதை வருது கல்யாணம்ன்றது ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த கணவன் மனைவி என்பவர்கள் அவர் வாழ்வாங்கு வாழக்கூடியதான பாக்கியம் கிடைக்குமா? சமீபத்தில் ஒரு மகனியருக்கு 100வது பிறந்தநாள் கொண்டாட்டம் வெகு விசேஷமாக நடைபெற்றது. அந்த 100வது கொண்டாட்டத்தில் அவர் தன்னுடைய மனைவிக்கு திருமங்கல் தானம் தாலி கட்டினார். அப்பொழுது இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்காது. அந்த மனைவி அவருடைய முகத்தை பார்க்கலாம். ஷீ இஸ் ஆல்சோ அரௌண்ட் 94. இவருக்கு 100வது பூர்த்தியாகி 101 வருது. அப்படியே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு பெண்களுடைய தன குணம் சொல்கிறாளே, பெண்மையினுடைய பூரிப்பு சொல்கிறாளே. பெண்மையினுடைய பூரிப்புனா 25 வயசு இளாசா பெண்கள் இருக்கச்சே, 16 வயசுல 20 வயசுக்குள்ள பெண்கள் இருக்கச்சே தான் நினச்சிட்டு இருக்கோம். அந்த 94 வயசு அந்த பாட்டிக்கு அவர் கணவர் மறுபடியும் திருமங்கலி தாரணம் பண்ணும்பொழுது ஏற்படக்கூடிய பூரிப்பு இருக்கு பாருங்க. பெண்மையினுடைய இலக்கணத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அதுதான் உண்மையிலேயே ஒரு வாழ்க்கை. அதுதான் உண்மை வாழ்க்கையினுடைய அர்த்தம். அதுதான் வாழ்க்கைக்கே தேவையானது. வெறும் டாம்பிகமாக கல்யாணம் பண்ணிவிட்டு, ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணிவிட்டு, 5 நாள் கல்யாணம் பண்ணிவிட்டு அமெரிக்கா போய்ட்டு அடுத்த க்ஷணம் அங்கேருந்து ஒருத்தருக்கு நோட்டீஸ் கொடுத்துக்கிறதுல என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையினுடைய விவரணமே தெரியலையே. மற்றவர்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்படணும், மற்றவர்கள் நம்மை பாராட்டணும், நம்மளை புகழணும். அதுதான் சொல்லணேன், லைக் மைண்டட் பீப்புள்ஸ் இல்லை, இப்போல்லாம் லைக்ஸ் மைண்டட் பீப்புள்ஸ் ஆகிட்டோம். நம்மலாம் லைக் மைண்டட் தான் அர்த்தம். ஏகீபாவத்தோட ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அனுசரித்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வது லைக் மைண்டட். லைக்ஸ் மைண்டட் அப்படின்னா அர்த்தம் வெறுமை எனக்கு தம்ஸ்அப் போட்டு லைக் பண்ணணும் அதுக்கு தான் ஆசைப்பட்டு இருக்கோம். எத்தனை லைக் வந்தது, படுத்துக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை லைக் இருந்தது, தூங்கி எழுந்தோடனே எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். இப்போல்லாம் நம்முடைய காரியக்கிரமங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சுட்டோம் நம்ம. தம்பஹா தர்பஹா. அடுத்தது தர்ப்பம். இந்த தம்பம் தர்ப்பம்ன்றது என்னன்னா, எங்கே குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டியை திரஸ்காரம் பண்ணும், நல்ல குணத்தை தூஷிக்கும். அதான் பஷ்யதி பரேஷு தோஷான்னர் சுவாமி தேசிகன். பிறரிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பார்ப்பார்கள், இல்லைனால தோஷத்தை சொல்லுவார்கள். மற்றவரிடத்தில் இருக்கிற நல்லது பார்க்கவே பார்க்காது. பாசிட்டிவ் திங்கிங்னு அர்த்தம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை வருது. ஆனால் மனைவி வீட்டை பிரிக்கவில்லை, ஏதோ சில வீட்டு காரியங்களை செய்யவில்லை. கணவனுக்கு கோபம் வந்தது. ஆனால் கணவன் என்ன பண்ணால் அந்த மனைவியின் இடத்துல கடுமையாக சண்டை போட்டான். அதனால் மனைவி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அன்றைய தினத்தில் மாலை பொழுதில் உணவு சமைக்கவில்லை, உணவு தயார்படுத்தவில்லை. அப்புறம் கணவன் கொஞ்ச நேரம் கழித்து யோசித்தான். என்ன, இவனுடைய துணிகள்லாம் அழகாக எடுத்து அதை மடித்து அதை அயன் பண்ணி அதை அழகாக பீரோவில் எடுத்து வச்சுருக்கான். அப்புறம் மார்க்கெட்லேருந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் வேறு ஏதோ சில வீட்டு காரியங்களை பண்ணியிருக்கான். இத்தனை காரியங்களை பண்ணினவள் ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டாள். இப்போ கணவன் என்ன பண்ணியிருக்கலாம், ஏண்டியம்மா இவ்வளோ காரியங்கள் அழகாக பண்ணினியே, இந்த ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டியே, சரி பரவாயில்ல கவலைப்படாத நான் பண்ணித்தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
ஆனால் ஏதோ ஒரு கோபத்தினால ஒரு தாபத்தினால அவன் ஒரு வார்த்தையை அதிகமாக பிரயோகிக்க கடைசியில் எல்லாமே மனஸ்தாபத்தில் போய் முடிஞ்சுது. உடனே அடுத்தது நான் பிரேக்கப் அப்படின்ட்டாவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஆயிடுத்து. கலாச்சாரம்ன்றது அப்படி போயிடுத்து. இப்போ தர்ப்பம்ன்றது என்ன தெரியுமோ இல்லையோ, குணங்களில் தோஷத்தை பார்ப்பது. ஆனால் தோஷத்தை கூட குணமாக பார்ப்பது என்பது ஒரு பண்பு. ஆனால் அவரிடத்துல இருக்கிற எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கறதுன்றது முக்கியம். அப்போ தம்பஹா தர்ப்பஹா, இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன் இவாள்லாம் தம்பம் தர்ப்பம். அவன் மட்டும் இல்லை, துரியோதனாதிகள்லாம் அதான். அவன் இப்போ ராட்சசனையே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கணுமாண்ணே, அசுரர்களையே எக்ஸாம்பிள் எடுக்கணுமாண்ணே. தோர்கான துரியோதனா பிரபதிகள் இருக்கா. துரியோதனன் வேண்டாம் சுவாமி, இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ தான் தர்மம், ஈகோ தான் தர்ப்பம். மற்றவர்கள் நல்லதை செய்தால் கூட பாராட்டும் மனம் நமக்கு வரல. பாராட்ட கூட வேண்டாம், வாய முடிட்டு இருக்கலாமோ இல்லையோ, உடனே கொக்கி போடுவான். அதில் ஒன்று நடுவில் ஒன்று தேவையில்லாத ஒரு கமெண்ட்டை போடுவான். தர்பஹா அதிமானஸ்ச, ஓவர் ப்ரைடு, ஓவராக தன்னை பற்றி பெருமையை பேசிக்கிறது, தனக்கு எல்லாம் தெரியும் என்பதான ஒரு நினைப்பு. யதா கிஞ்சிக்ஞா அகம் கஜைவ மதாந்தஹா, எல்லாம் தெரிஞ்சுதான் நினச்சிட்டு இருக்கிறச்சே நமக்கு 10 பேர் நடுவில் போய் நிற்கச்சே அவமானப்பட்டு நிற்போம். ஹம்சமத்தியே பகோயத்தானர், அன்னப்பறவைகள் நடுவில் கொக்கு போய் மாட்டிட்டுதுன்னா அந்த கொக்குக்கு நிலவை எப்படி இருக்கும்? அன்னப்பறவையினுடைய அழகு எத்தகையது, அன்னப்பறவையினுடைய பெருமை எத்தகையது. அந்த அன்னப்பறவைக்கு நடுவில் ஒரு கொக்கு போய் உட்காந்துதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பண்டிதர்கள் நடுவில் போய் நாம் நின்றோன்னா அப்போ தான் நம்முடைய குவாலிட்டி நமக்கு தெரியும். ஈயத்தை பார்த்து இடித்ததாம் பித்தளை அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாள். என்னமோ தெரிஞ்சுட்டுருக்கேன், நான் தெரிஞ்சுட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒன்றும் தெரிஞ்சுக்கலேன்னு எப்போ தெரியும்? பெரியோர்கள் இடத்துல போனாலும் தெரியும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற தம்பமும் தர்ப்பமும் என்ன பண்ணுன்னா, எங்கே பெரியோர்கள் இடத்துல போனால் நமக்கு ஒன்றும் தெரியலேன்றது வெளிப்பட்டு விட போகிறதோ என்பதினாலே அந்த பெரியோர்களை திரஸ்காரம் பண்ண வச்சிரும். வானாயா, எனக்கு அவரெல்லாம் வேண்டாம், எனக்கு அவரெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார், அவர்கிட்டலாம் போய் கற்றுக்க வேண்டாம், அவர்கிட்ட தெரியும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை அப்படியே ஓவர்லாப் பண்ணிடுவோம், அவரை விட்டுடுவோம். இதான் தம்ப தர்ப்பம். ஏன் அதிமானம்? உனக்கு வணங்காமுடி, வினயம் இல்லை, உன்னிடத்துல உடம்பு கரம்பு ஏறி போச்சு, உனக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ன்றதுல ஆசை இல்லை, மேற்கொண்டு உன்னை விருத்தி செய்து கொள்வதற்கு நீ விரும்பவில்லை. தம்பஹா தர்ப்பஹா அதிமானச்ச, ஓவரா ரொம்ப அலட்டின்டான். யாரு? துரியோதனன். அதிமானாத்து சுயோதனஹா. ஒரு 2 வார்த்தை பெரியவர்கள் இடத்துல கேட்டிருக்கலாம், அவனுக்கு ஃபேவரபிளாக சொல்லலைன்றதுனால என்ன பண்ணிட்டான், யாரையுமே ஆச்சாரியர்களாக கன்சிடர் பண்ணல. நான் 2-3 ஆச்சாரியர்கிட்ட போய் பார்த்தேன் சார், நான் அவளை இன்டர்வியூ பண்ணேன், எனக்கு ஃபேவரபிளாக யார் இருப்பாளோ அவகிட்ட தான் நான் போவேன்னாரு. அது எப்படி தெரியுமா இருக்குது? எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், ஒரு டாக்டர் கடுமையான பத்தியங்களை சொல்லி நான் உனக்கு நான் நிவர்த்தி பண்ணுறேன், நான் சொல்கிறத கேட்டியான்னு நீ அவனுக்கு நிவர்த்தி பண்ணுறேன்ட்டார். ஐயோ, இந்த டாக்டர் ரொம்ப கடுமையாக இருக்கார், இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறான். அவன் பாவம் போலி டாக்டர் மாதிரி. அவன் என்னமோ வந்தால் 2 மாத்திரையை கொடுத்து நமக்கு என்ன 10 ரூபா வாங்கி போட்டுட்டா போகிறோம், அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் அவஸ்தப்படவானான்னு நினச்சிட்டு விட்டான். நமக்கு என்ன ஆச்சு? அந்த டாக்டர் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். ஏன்? அவர் நாம் என்ன சொன்னாலும் தலையாட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார். இப்போ கடைசியில் நமக்கு நோய் குணமாகுமோ? அந்த மாதிரி தான் நம்முடையதான தர்ப்பம் தம்பம் தடுக்கிறது, அதிமானம் தடுக்கிறது, வினயத்தை தடுக்கிறது, பண்பை தடுக்கிறது, விஷயத்தை தெரிந்து கொள்வதை தடுக்கிறது, நம்முடைய சிந்தனையை தடுக்கிறது, நம்முடைய செயல்பாட்டை தடுக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு அகங்காரத்தை உண்டாக்கி நாமே உயர்ந்தவர் என்னும் ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த எண்ணம் நம்மிடத்தில் வேரூன்றி புறையோடி போயிருக்கிறது என்பதை கூட தெரிய ஒட்டாமல் தடுத்து நாம் வெற்றி பெற்றவர்களாக நம்முடையதான அகங்காரத்தை வெற்றி கொள்ள செய்கிறது. இதனுடைய பின்னணியிலே இவ்வளோ சமாச்சாரங்கள் நாம் பார்க்கணும். குரோதா அதிமானச்ச குரோதா பாருஷ்யமே வச்ச, இப்படி சொன்னால் கோபம் வரும். என்னையே நீ டார்கெட் பண்ணுறேன்டுவர், எனக்காக நான் மெசேஜ் கொடுக்குறேன்டுவர். குரோதா, குரோதம்ன்றது என்னது? குரோதம்ன்றது என்னது? அங்கே அவர்கிட்ட ரீசனே கிடையாது, ஆனால் ரீசன் இல்லாமல் கோபம் வரும். இல்லை, நான் பண்ணுற தப்பை எப்படி அவர் சொல்லலாம்? நான் தப்பு பண்ணுவேன், அது என்னுடைய ரைட்ஸ், என்னுடைய உரிமை, அதை அவரை கிளைம் பண்ணக்கூடாது. அவர் அதை தப்பு சொல்லக்கூடாது, ஏன்டாப்பா இப்படி தப்பு பண்ணேன்னு கேட்கக்கூடாது. அப்படின்ற மாதிரி வருதல் குரோதா. பாருஷ்யமே வச்ச, அந்த குரோதத்தினுடைய வெளிப்பாடு என்ன? பாருஷ்யம், கடுமையாக பேசுறது, திரஸ்காரம் பண்ணுறதுக்கு உண்டான வார்த்தைகள் என்னென்ன உண்டோ அந்த வார்த்தைகள்லாம் பேசுறது, மற்றவர்கள் மனது வலிக்கும்படியாக, மனது துன்புறும்படியாக சர்க்காசமாக பேசுறது. இருக்கட்டும் பண்ணட்டும், நான் பட்டிருப்பேன், நான் அவஸ்தைப்பட்டிருப்பேன், எனக்கு அவஸ்தைப்பட்டிருக்கோம், எனக்கு இப்படி தானே இருக்கும், நான் இப்படி தானே இருந்திருப்பேன், அவர் 4 நாள் பட்டதான் அவருக்கு நல்லா இருக்கும், சௌக்கியமாக இருக்கும் என்பதாக நினச்சிக்கிறோம். நம்ம இந்த பழிவாங்க நடவடிக்கையினாலே அவர்கள், அதாவது நம்முடைய எதிராளிகள் பழிவாங்கப்படுகிறார்களா இல்லையா தெரியாது, அதே எண்ணம் நம்முடைய மனதில் ஊறிக்கொண்டிருப்பதனாலே நாம் நம்முடைய மன பிளர்வுக்கு ஆளாகிறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. இதான் டிப்ரெஷனுடைய மெயின் ரீசன்.
உடம்புல எத்தனையோ காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, அதுக்கு வைத்தியர்கிட்ட போகிறோம், அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறார். ஆனால் ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் என்ன தெரியுமோ இல்லையோ, நம்முடைய டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன்னா என்னதுன்னார், மன அழுத்தம்ன்றது எந்த விதத்தில் வரும்? ஓவர் தம்பத்தினால வரும், தர்ப்பத்தினால வரும், அதிமானத்தினால வரும், குரோதத்தினால வரும், பாரிஷத்தினால வரும். இதெல்லாம் டாக்டர் கண்டுபிடிக்க முடியாது, பகவத்கீதை தான் கண்டுபிடிக்கும். பகவத்கீதை தான் பெஸ்ட் டாக்டர். சுவாமி எம்பெருமானார் என்னும் ஒரு வைத்தியர் இருக்கார், வேத வேத்யன் பகவான், வேத வைத்தியன் பகவத் ராமானுஜர். அந்த பகவத் ராமானுஜர் நாடி பிடிச்சு பார்த்து சொல்லுவார், அழகாக கரெக்டாக சொல்லுவார், பிடி பல்ஸ் பிடிப்பார். டேய், உங்ககிட்ட காமக்ரோதங்கள் ஓவராக இருக்குடா, நீ ஓவர் ப்ரைடில் ஒன்று நினச்சிட்டு இருக்க, ஈகோவாக இருக்குடா, நல்ல வாழ்க்கை உனக்கு கிடச்சிருக்கு, அந்த வாழ்க்கையை நீ என்ன நடத்திக்கணும்னு சொன்னால் ஜாகிரதையாக இரு. அமானித்துவம், மதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், இந்த குணங்களை வளர்த்துக்கோ. பல பெரியோர்களிடத்தில் போய் இரு, அந்த பெரியோர்களிடத்தில் எப்பொழுதுமே இருந்து அவர்களிடத்தில் விஷயங்களை தெரிந்து கொள். கொஞ்சம் பொறுமையாக இரு. ஓவர் நைட்டில் மேஜிக் பண்ணி உட்காந்து ஒரு சினிமாவில் பாட்டு ஒரே பாட்டில் அவன் பெரிய பணக்காரன்றானே, அந்த மாதிரிலாம் ஆகிட முடியாது என்று ஸ்ரீபாஷ்யக்காரன் நாடி பிடித்து நமக்கு சொல்லிக்கிறாராம். அந்த மாதிரி ஒரு வைத்தியன் கிட்ட போகணும். நமக்கு ஃபேவரபுளாக சொல்கிறான்றதுக்கோசரம் வைத்தியம் தெரியாதவா கிட்ட போனால் பிரயோஜனம் இல்லை. அப்படி இல்லாலும் வைத்தியம் தெரிஞ்சவாளாக இருப்பா. எதுக்கு சார் இவர்கிட்ட போய் சொல்லணும், இவர் சொன்னால் கேட்க மாட்டார், இவருக்கு நாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதனால் விட்டுடுவோம்னு சில வைத்தியர்கள் விட்டுடுவோம். அதுவும் பிரச்சனை. அப்போ அஜ்ஞானம் எல்லாம் தெரிஞ்சுக்கோ. அஜ்ஞானம் இது எல்லாம் என்ன, எது பரதத்துவம், எது பரதத்துவம் இல்லை, எது அவர தத்துவம், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, நாம் எப்படி நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், நாம் எப்படி பதே பதே நம்மை அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நாம் எப்படி மதிப்பளிக்க வேண்டும், பெரியோர்கள் வந்தால் அவர்களிடத்தில் பணிந்து சத் விஷயங்களை எப்படி அறிய வேண்டும், இது எல்லாம் ஒன்று கூட தெரியாது, ஒன்றுமே தெரியாது. தம்பம், தர்ப்பம், மதிமானம், குரோதம், பாருஷ்யம் மேலே மேலே வளர்ந்துட்டு இருக்கோம். ஹே அர்ஜுனா, இப்போ என்ன, அஜ்ஞானம் ச அபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரீம். ஆசுர பிரபுதிகள், ஆசுர பிரபுதிகள் இவாளுக்கு சம்பத்துன்னு பெருமாள். சம்பத்துனா செல்வம் தான் அர்த்தம். செல்வம்னா ரைட் வெல்த்துன்னு தான் அர்த்தம். ஒருத்தங்கிட்ட கருப்பு பணம் இருக்குது, அதை செல்வம்னு சொல்லலாமா? ஒருத்தன் கரெக்டாக அரசாங்கத்துக்கு தேவையான வரியெல்லாம் கட்டி தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு தன்னுடையதான வருமானம் என்னன்றதை கரெக்டாக கணக்கு காமிச்சுட்டு இருக்கான். அவரை பார்த்தா அவர் பெரிய சம்பத் ஸ்ரீமான் அப்படி சொல்கிறோம். நம்ம அவர் செல்வமுடையவர் நம்ம சொல்கிறோம். இப்போ ராவணன் எடுத்துக்கோங்க. ராவணன் குபேரனை கொள்ளையடிச்சிருந்து செல்வம் சேர்த்தான். இப்போ குபேரன் செல்வந்தன்னு சொல்லலாமா, ராவணனை செல்வந்தன்னு சொல்லலாமா? குபேரனை செல்வந்தன்னு சொல்லலாமா, ராவணனை சொல்லலாமா? ஏன்னா ஒரிஜினலான செல்வத்தை உடையவன் குபேரன். அந்த குபேரனை ஜெயித்து கொள்ளையடித்த பணத்தை கொண்டு வந்தவன் ராவணன். இப்போ யார் செல்வந்தன்? ஹே ராவணா, உன்னை போல ஒரு செல்வந்தன் உண்டா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அதுக்கு தாத்பரியம் என்ன? ராவணனுடைய பாவனையினாலே ராவணன் செல்வந்தன். உண்மையில் அது நியாயமான சம்பாத்தியமா? நியாயமான சொத்தா அது? இல்லையே. அவனுடைய சொத்தா அது? இல்லையே. அந்த மாதிரி இவர்களிடத்துல இந்த துர்குணங்கள் நிறைந்திருக்கின்றன. துர்குணங்கள் நிறைந்திருப்பதை தங்களுடைய சம்பத்தாக அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த சுவாமி வந்தார் தெரியுமா, நான் லட்சியமே பண்ணல, கண்டுக்க கூட இல்லை அவரை, அவர் தான் பெரிய வசதி, நான் என்னத்துக்கு அவருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும், அவர் வந்தார், அப்படி திரும்பி இருந்தேன், ஐயோ பாவம் 2 நிமிஷம் நின்றுது, அப்படியே கிளம்பி போயிடுத்து சொல்லுவான் தெரியுமா. நான் அவர்கிட்ட போனேன் சுவாமி, அதுக்கப்புறம் நான் போல, நான் எதுக்கு அவர்கிட்டலாம் போய் நிற்கணும், நான் எதுக்கு அவர்கிட்டலாம் போய் சொல்லணும், எனக்கு அவர்கிட்டலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அந்த அளவுக்குலாம் அவர் ஒர்த்து இல்லை அப்படி சொல்கிறோமோ இல்லையோ, அது என்னது? திரஸ்காரம், சஜ்ஜன திரஸ்காரம். சாது ஜனங்களை திரஸ்கரிப்பது. கீழே பார்த்தோமே, சுஜன பந்து ஜனேஷு அசகிஷ்டதா. ஒருத்தர் நல்ல அவர் என்ன பண்ணிட்டார் தெரியாது, நான் பணம் சம்பாதிக்கிறார் சுவாமி, அவர் இதெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பார்த்து உட்காந்து பணம் சம்பாதிக்கிறார், சும்மாவான சோழியை குடிப்பி சும்மா ஆடுவானே அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவா தமிழில். அதுக்கு அர்த்தமே வேறு, ஆனால் இந்த பழமொழியை பிரசித்தமாக சொல்லிட்டு இருப்பான். அதான் சும்மா தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமல் இருப்பானா, எல்லாம் பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பான் அப்படின்வான். இதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ பண்ணிகிட்டே போயிருந்தோம்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கெல்லாம் பொது சமுத்திர அலை மாதிரி வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் பதில் சொல்லிட்டு ஓய முடியாது. அவன் ஒன்றும் தன்னை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இல்லை. துரியோதன பிரபதிகளுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய உபதேசங்கள் நடந்திருக்கு. ஏன் இப்போ திருதராஷ்டிரன் எடுத்துக்கோங்க, சஞ்சயன் இடத்துல முதல்ல ஒரே ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கப்புறம் சஞ்சயன் இப்போ 18 அத்தியாயம் பகவத்கீதை உபதேசம் பண்ணுறான், மொத்தம் அத்தியாத்ம தத்துவம். அட்லீஸ்ட் இப்போயாவது திருதராஷ்டிரனுக்கு புத்தி சேஞ்ச் ஆகிருக்கணும். ஏன்? அது வரலாம் 10 நாள் யுத்தம் நடந்துட்டு பீஷ்மர் அம்பு படிக்கல விழுந்துட்டார். இனிமேல் யுத்தம் கொஞ்சம் நஞ்சம் நடக்கிற நியாயமான தர்மமான யுத்தமும் நடக்காது இனிமேல். பீஷ்மரை போட்டாச்சு அம்பு படிக்கல, அவ்வளோதான். அடுத்தது துரோணர், அடுத்தது கர்ணன், இப்படி வரிசையாக போக போகிறான். அட்லீஸ்ட் திருதராஷ்டிரா இப்போயாவது யுத்தத்தை நிறுத்தலாமோ இல்லையோ, பாண்டவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ, கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள்னு புரிஞ்சுக்கலாமோ இல்லையோ.
அதான் திருத்தராஷ்டிரன். இவ்வளோ உபதேசங்கள் பண்ணி மண்டையில் ஏறலையே. எத்தனை பகவத்கீதை கேட்டான, எத்தனை காலக்ஷேபங்கள் கேட்டான, எத்தனை ரசிசாரை கேட்டான, என்னன்னு தெரியாமலேயே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்னா திருத்தராஷ்டிரனை போல புத்தி நமக்கு மனசில் ஏறவே ஏறாது. கேள்வி கேட்கறதுனால நம்மள பெருமிதமாக நினச்சிக்கிறோம். கேள்வி கேட்கறதுனால நம்மளுக்கு பெரிய விசேஷங்கள் தெரிஞ்சுடுத்து நம்ம நினச்சிக்கிறோம். ஒன்றுமே இல்லையே. சுஜன பந்து ஜனேஷு அசகிஷ்டுதா. அதனால் தம்பஹா தர்பஹா அதிமானச்ச என்ன அழகாக சொன்னா பாருங்க பரமாத்மா. 26 குணங்கள் சொன்னான். எதுக்கு? தெய்வீ சம்பத்துக்கு. இந்த இந்த ஆசுரி சம்பத்துக்கு அவ்வளோலாம் சொல்லலை. இது இருந்தாலே போறோம்னா. ஏன்னா இது இருந்தால் எல்லாமே டெஸ்ட்ராய்டு இன் செகண்ட். மொத்தம் போயிடும். எல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். தம்பஹா பகவானுடைய திருவுள்ளத்தின்படி நடக்காமல் தன்னைத்தான் மற்றவர்கள் தார்மீகர் என்று கொண்டாடும்படியாக நடந்து கொள்வது ஒரு டாம்பீகம். தர்பஹா பணம் பொண்டாட்டி முதலானவற்றை அனுபவித்தனால் உண்டாகக்கூடியதான சந்தோஷம், ஒரு கர்வம். வித்யாமதம், அபிஜாத்திய மதம், தனமதம். தன்னிடத்தில் நிறைய பணம் இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய கர்வம். உயர் குலத்தில் பிறந்ததால் ஏற்பட்டதான கர்வம். உயர்ந்த கல்வியை பயின்றதுனால ஏற்பட்டதான கர்வம். இந்த கர்வம் என்ன பண்ணுறது? எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, ஆச்சாரியன் பகவான் இவர்களை சேவிக்க கூட தோணாது. அவர்களிடத்தில் போய் 2 வார்த்தை பேசி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு தோணாது. வாசலில் பெருமாள் என்ன கூட வாசலில் போய் நிற்க மாட்டான் ஒருத்தன். அந்த மாதிரி மனசு போய் இது பண்ணும், தடுக்கும். அதிமானஹா தன்னுடைய கல்வி என்ன, தன்னுடைய பொசிஷன் என்ன, தன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, தான் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், தனக்கு என்ன ஞானம் இருக்குது, இதுக்கெல்லாம் சற்றும் பொருத்தமில்லாத கர்வம். மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பான் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான்னர் திருவரங்கத்த முதலார். முக்குறும்பு அற்றவர் கூறத்தாழ்வான். சுவாமி அவர்கிட்ட 3 தான் இருந்தது, அறுத்துட்டார். அது அவருக்கு ஈஸியாக போயிடுத்து. நம்மக்கிட்ட 3 இருந்தது, 3000 இருந்தது, 3 லட்சம் இருந்தது. எதா இருக்கிறது? எது போகும்? எல்லாம் வந்துட்டே இருக்குது, மேலே மேலே வந்துட்டே இருக்குது. குரோதஹா குரோதஹான்னு அர்த்தம் மற்றவர்களுக்கு ஹிம்சையை, மற்றவர்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கக்கூடியது மனக்கலக்கம். பாருஷ்யம் பாருஷ்யம்னு அர்த்தம் கடுமையாக பேசுறது, ரொம்ப கடுமையாக பேசுறது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதாக மற்றவர்கள் மனம் நோகும்படியாக, வருந்தும்படியாக, அவர்கள் துன்பத்தை அடையும்படியாக பேசுதல். தௌஷ்டியமாக பேசுவா. சில பேர் என்ன பண்ணுவா, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசுவா. அது கூட பாருஷ்யம்தான். அழகாக ஸ்வயம் அப்படின்னு ஒரு சர்க்காசமாக ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பட மனசு அடிச்சுக்கோ. நம்மளால் பதிலே சொல்ல முடியாது. அதுக்கு திருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஐயோ இப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாருன்னு மனசு ஏக்கத்திலேயே போய் நிற்கும். பாருஷ்யமே வச்ச பருஷம், பருஷம்னு அர்த்தம் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. பருஷம்னா அது தீய வார்த்தைகள். தீக்குறளை சென்றோதும் போய் பேசக்கூடாது. இன்னொருத்தர் மனசுக்கு கஷ்டப்படும்படியாக பேசாத, இன்னொருத்தருடைய மனசு வருத்தப்படும்படியாக பேசாத. ஆனால் ஆச்சாரியன் சிஷ்யனை சிக்ஷிக்கும் பொழுது கடுமையாக தான் சிக்ஷிக்கணும். இது ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. ஆச்சாரியன் சிஷ்யனை சிக்ஷிக்கும் பொழுது கடுமையாக தான் சிக்ஷிக்கணும். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சிக்ஷிக்கச்சே மிருதுவாக இருக்கக்கூடாது. தன்னிடத்தில் ஆச்சாரியன் கடுமையாக இருக்கிறதுக்கோசரம் சிஷ்யன் அந்த ஆச்சாரியன் நீ என்ன சொல்கிறது, நான் எனக்கு தெரியாதா, நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ எனக்கு ஆச்சாரியன் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிட முடியுமா? அந்த கடுமையை அவன் காண்பிக்கலாமா? கடுமையை காண்பிச்சானா அவனுக்கு ஞானம் போயிடும். அவருடைய மனசு வலிக்கும்படியாக, அவருடைய மனசு பரிதவிக்கும்படியான காரியங்கள் நாம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஞான அபிவிருத்தி வராது. அதான் ரொம்ப தப்பு. அது ஜாகிரதையாக கவனிக்கணும். அப்போ ஆச்சாரியன் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறான் என்றால் அது நம்முடைய சேயஸுக்காக, நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை நாம் உயர்த்தி கொள்வதற்காக, மேற்கொண்டு நாம் இத்தகையதான தவறுகளை செய்யாமல் இருப்பதற்காக, நாம் தெளிந்த ஞானத்தை பெறுவதற்காக. இன்னொன்று சஜ்ஜன தூஷகான்னு சில பேர் இருக்கா. இந்த தெய்வங்களை தூஷிக்கிறா, சாதுக்களை தூஷிக்கிறா. அந்த சமயத்தில் நாம் வாய்ஸை ரைஸ் பண்ணணும். சுவாமி நம்ம குரல் கொடுக்கணும், நம்ம குரல் கொடுக்கணும், அவர்களை கண்டிக்கணும். யதாசக்தி நிகிருணியாத், நம்மால் இயன்ற அளவு நம் தெய்வத்தையும் நம் குருமார்களையும் எவர்கள் நிந்திக்கிறார்களோ அவர்களை நாம் நம்மால் இயன்ற அளவு சிக்ஷிக்க வேண்டும். சிக்ஷிக்கிறதுனா உடனே போய் அவளை கும்புறது, அடிக்கிறது, உதைக்கிறது அப்படி அர்த்தம் பண்ண முடியாது. அந்த மாதிரி வயலன்ஸை போதிக்கலைங்க சாஸ்திரம். அவர்களுக்கு பிஃபிட்டிங் ரிப்ளே என்பதாக அதற்கு தகுந்தபடி மற்றவர்கள் மனம் மயங்காதபடி இது போன்றதான கருத்துக்களை சொல்லுபவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று நினைத்துக் கொள்பவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாம் நம்முடைய கருத்துக்களை வலியுறுத்த வேண்டும். நம்முடைய வாய்ஸை ரைஸ் பண்ணணும், நம்முடைய வாய்ஸை ரைஸ் பண்ணணும். அஜ்ஞானம் அதான் எது பரதத்துவம் எது அவரதத்துவம் அது தெரியாமல் இருப்பது. ஹே அர்ஜுனா, ஆசுரீம் சம்பதம் அபிஜாதஸ்ய பவந்தி, ஆசுரீம் சம்பதம் அபிஜாதஸ்ய பவந்தி. பகவானுடைய ஆக்ஞையை கட்டளையை மீறி நடப்பவர்களையே
எவர்கள் மீறி நடக்கிறார்களோ அவர்களே அசுர சுபாவம் உடையவர்கள். அதுதான் அவர்களுக்கு செல்வம். இவர்கள் பிறக்கும் பொழுதே பகவானுடைய கடாட்சத்தை பெறாதவர்கள். விஷ்ணு பக்தி பரோ தேவஹா விபரீதஹா ததாசுரஹா. விஷ்ணு பக்தி பரோ தேவஹா விபரீதஹா ததா அசுரஹா. தேவதைகள் அதாவது தெய்வ சுபாவம், தெய்வத்தன்மை நிரம்பியவர்கள் எப்படி இருப்பா? விஷ்ணு பக்தி பரஹா, விஷ்ணு பக்தியை உடையவர்கள். விபரீதஹா ததா அசுரஹா, அதுக்கு நேர் விரோதம் அசுரஹா, ஆசுரி சம்பத், அசுர சுபாவத்தை உடையவர்கள். அதனால்தான் இந்த சம்பத் அப்படின்றத நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சம்பத்துனா செல்வம். எதை செல்வமாக உடையவர்கள்? நல்ல பண்புகளை செல்வமாக உடையவர்கள் தெய்வீ சம்பத்துடையவர்கள். தீய பண்புகளை செல்வமாக நினைப்பவர்கள் ஆசுரி சம்பத்தை உடையவர்கள். ஆனால் அவர்களுக்கு அது சம்பத்து இல்லையே, ஆனால் அவர்கள் அதை சம்பத்தாக நினைத்திருக்கிறார்கள். சாத்வீகர்களை நலிந்தால், சாத்வீகர்களை ஹிம்சித்தால், அதனால் அந்த சாத்வீகர்கள் அடையும் துன்பத்தை பார்த்து இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது அல்லவா? அது அவளுக்கு ஒரு பெரிய வெற்றி, அது ஒரு பெரிய வெற்றி. அவர் எப்படி கஷ்டப்படுறாரு பத்தியா, அவர் எப்படி துன்பப்படுறாரு பத்தியா அப்படின்னு நினச்சிப்பா. ஸோ அவரவர்களுடைய பார்வை, அவரவர்களுடைய திருஷ்டி, அந்த திருஷ்டிக்கு ஏற்றார் போலே இங்கே சம்பத் என்பது மாறுபடுகிறது. சம்பத் என்றால் செல்வம், சம்பத் என்றால் நிறைமை, முழுமை. பட் தெய்வீ சம்பத் என்பது வேற, ஆசுரி சம்பத் என்பது வேற. இப்போ ராவணன் எடுத்துக்கோங்க. ராவணன் பிரம்மதேவர் இடத்துல வரம் பெற்றான். அந்த வரத்தை கொண்டு உலகத்திற்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணானா? உலகத்தில் உள்ளவர்களை நலிந்தான், அவர்களுக்கு ஹிம்சதான் பண்ணினான். வரம்ன்ற சப்தத்திற்கு தாற்பயம் என்ன? உயர்ந்ததுன்னு அர்த்தம். பல ஆண்டுகள் அன்னாகாரம் இல்லாமல் பிரம்மதேவரை குறித்து தவம் செய்த ராவணன் பெற்றது என்ன? சாதுக்களை ஹிம்சிப்பதற்கான வரம். வரம் என்பதற்கு தாற்பயம் என்ன? உயர்ந்தது என்பது பொருள். அப்போ உயர்ந்ததான ஒன்றை உயர்ந்ததாக அவன் பிரயோகித்துக் கொள்ளவில்லை, உபயோகித்துக் கொள்ளவில்லை. அதுபோல இங்க பாருங்க, உயர்ந்த நட்பண்புகள் இருக்கு. அந்த பண்புகளுடன் கூடியவர்களை நாம் மகாத்மாக்கள்னு சொல்லிக்கிறோம். அந்த பண்புகளற்றவர்களை துராத்மாக்கள்னு நாம் சொல்றோம். கொள்ளையடிச்சு சேர்த்து வச்ச பணத்தை வச்சு தான் பணக்காரன்னு சொல்லிக்கலாம் ஒருத்தன். மற்றவர்கள் மக்களுடைய பணத்தெல்லாம் வாங்கி ஸ்வாகா பண்ணிட்டு தன்னை பறவை பணக்காரன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான். பார்க்குறோம் இல்லையா? நம்ம குறுக்கு வழியில் சூதாட்டத்தில் ஜெயிச்சுட்டு தன்னை ஒருத்தன் பணக்காரன்னு சொல்லிக்கிறான். அர்ஜுனா, எல்லாம் ஆசுரி சம்பத், நல்லா புரிஞ்சுக்கோ. புரியுதா? இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஆசுரி சம்பத் என்று பகவான் ரொம்ப அழகா இந்த ஆசுரி சம்பத்தினுடைய இலக்கணத்தை எடுத்து காண்பிக்கிறான். இப்போ அடுத்தது அர்ஜுனுக்கு ஒரு பெரிய டவுட் வர போகிறது. ஐயா, நான் எதில் இருக்கேன், என்னுடைய கேட்டகரி என்ன? இத்தனை நாள் ரொம்ப அழகாக உபதேசம் பண்ணிங்களே, உபன்யாசம்லாம் பண்ணிங்களே, இப்போ என்ன எதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கோ என்று அவன் கேட்க போகிறான். தம்பஹா தர்பஹா அதிமானச்ச குரோதஹா பாருஷ்யமேவச்ச அஜ்ஞானம் ச அபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரி. வச்சுக்கோங்க. தம்பஹா 1, தர்பஹா 2, அபிமானஹா அதிமானம்னு பேர், அதிமானம் 3, குரோதஹா 4, பாருஷ்யம் 5, அஜ்ஞானம் 6. இந்த 6க்குள்ள மற்ற எல்லாம் உள்ள வந்துடும். அங்க 26, இங்க இருப்பதே 6. இந்த 6க்குள்ள எல்லாம் வந்துடும். போறோம், இந்த 6 இருந்தாலே போறோம். ஒருத்தனை போட்டு ஆட்டுன்னு ஆட்டிடும், ஒன்றும் அவ்வளோதான். அவன் அதுலேருந்து மீண்டு வரதே கஷ்டம். நம்மக்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னு தெரியாமலே நாம் பெரிய மனிதனாக நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பண்புகள்லாம் என்னென்னது புரிஞ்சுக்கணும். தெய்வீ சம்பத்தை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். தம்போதர்போதிமானச்ச குரோதஃ பாருஷ்யமேவச்ச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பதமாசுரீம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
दम्भो दर्पोऽभिमानश्च दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य अज्ञानं चाभिजातस्य पार्थसम्पदमासुरीम्. पार्थसम्पदमासुरीम्. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थसम्पदमासुरीम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் சததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா என்ற ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா சததா பேதமாயாதி, நூற்றுக்கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யதா, பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெயினாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண
हरे मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त चामरकर्ण विलोकित सूत्र चामरकर्ण विलोकित सूत्र वामन रूप महेश्वर पुत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक देवा नमस्ते विघ्न विनायक देवा नमस्ते जय 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 जानकी रमण जानकी रमण जय 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 विभीषण चरण विभीषण शरण जय विभीषण शरण विभीषण शरण जय सरोरुह चरण सरोरुग चरण जय सरोरुह चरण जय सरोरुग चरण जय दीन करुणा जय दीन करुणा जय 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 लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय बन्द कारुण्य जय भद्र कारुण्य जय बन्द कारुण्य जय भद्र कारुण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय जगत्पुण्य जय जगत्पुण्य जय जय पाप संग विदार पाप संग विदार पंक्ति मुख संहार पंक्तिमुख संहार पंक्ति मुख संहार पंक्तिमुख संहार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार
गोपजनमध्य समसं गोपीजनमध्य समसं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं जय जय இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ